இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரோடி பேபி, ஏய் ஏங்க என்னாச்சு? என்னடா பிரபு? ஐயோ கண்ணு திறந்து பாருங்க. சத்யா, சத்யா தண்ணி எடுத்துருவோமா? எங்க ரோடி பேபி, அம்மா சீக்கிரம் வாமா. இந்த தண்ணி ஊத்துமா, கையில ஊத்து. எங்க எங்க என்னாச்சுமா? சத்யா எங்க தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இப்போ ஓகேயா? பாத்து பாத்து. இப்போ ஓகேங்க? எங்க சூப்பர்மா சத்யா. அண்ணா டிராமா போடுறதுல அப்பப்பப்பா நீ கில்லாடிமா. நீ அப்படியே மயங்கி விழுற மாதிரி விழுவியா? அவ உன்னை தூக்குற மாதிரி தூக்குவானா? நீயும் அப்படியே சாப்பிடாத மாதிரி வேலை பார்த்த மாதிரி சீன் போடுவியா? உடனே அவரு வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிடுவாராம். என்னம்மா? உங்க அக்கா ஆரம்பிச்சிட்டா. நீயும் அதையே காரணமா வச்சு அப்படியே வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்துடலாம். உங்க பிளான் செம்மையா இருக்கு. வீட்டுல உட்காந்து தண்டோசோ சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாது. ஏய், இனிமே நீ ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான். சொல்லிட்டேன். டேய், நேத்து வந்தவளுக்காக என்ன தூக்கி எறிஞ்சு பேசுவியா? ஷோ, உன்கிட்ட எல்லாம் இப்படி தாண்டி பேசணும். சாப்பிட கூட நேரம் இல்லாம இப்படி உழைச்சிட்டு வந்து மயக்கம் போட்டு விழறான். அத கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்க. உனக்கு உடல் உழைப்புன்னா என்னன்னு தெரியல, அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரியல. அதான் இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. பேசாம ஒரு ரூமுக்கு போயிடு, இல்லைன்னா உனக்கு மரியாதையே இருக்காது. போடி. வாங்க. இத பாரு, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டி நீ சாப்பிடாம கொள்ளாம அப்படி வேலை பார்த்தேன்னு எனக்கு தெரிஞ்சது, பிச்சிருவேன் பிச்சு. சிரிக்கிறியா? சிரிக்காத சிரிக்காத, எனக்கு கோவமா வருது. மா என்னம்மா, அவங்களே டயர்டா இருக்காங்க, அவங்கள போய் திட்டிட்டு இருக்க? இந்த வீட்டு மருமக பட்னியா கடந்து வேலை பார்க்கணும்னு தலையெழுத்தா? இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. மா இருங்க, சாப்பிடலாம். என்னங்க? நீ சாப்பிட்டியா பேபி? நான் சாப்பிட்டேங்க, நீங்க சாப்பிடுங்க. நீங்க இப்படி கஷ்டப்படுறத ப்ராமிஸ் என்னால பார்க்க முடியல. ஐயோ அமுல் பேபி, நான் உண்மையாவே மயக்கம் போட்டேன், நீ நம்பிட்டியா? சும்மா நச்சேன். பொய் சொல்லாதீங்க. நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு இப்படி சொல்றீங்க. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, அது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அமுல் பேபி. நான் என்ன இப்போவா மெக்கானிக் செட்டுக்கு போறேன்? சின்ன வயசுல இருந்தே நான் மெக்கானிக் தான், அத மறந்துட்டியா? நம்ம டெய்லியும் தான் பைக்ல போறோம், ஆனா என்னைக்கா ஒரு நாள் தானே ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த மாதிரி தானேங்க. நீங்க இன்னைக்கு எனர்ஜி ட்ராப் அவுட்ல இருக்கீங்க.
பேசாம படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. ம். வாங்க படுங்க. இருங்க. என் தம்பி உன்ன மாதிரி மெக்கானிக் அல்ல, அவன் இன்ஜினியர். இன்ஜினியர்னா மொட்டை வெயில்ல உட்காந்து பஞ்சர் போடுற வேலை கிடையாது. சில்லுன்னு ஏசி ரூம்ல உட்காந்து பாக்குற வேலை. அவனுக்கு முக்கியமான மீட்டிங் இருந்திருக்கும், போவான் வருவான். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏய், சொன்னாலும் உனக்கு புரிஞ்சும் தொலையாது. அதான் அவன் சொல்லாம போயிருப்பான். இப்ப உனக்கு புரியுதா? அதனால எப்ப பார்த்தாலும் அவன் உன் முந்தானிய புடிச்சிட்டு சுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காத. சீக்கிரம் பண்ண எவ்வளோண்ணா? கடை வர திறக்கணும். போயிட்டு டீ குடிச்சு தான் வருவியா? என்னடா பண்றீங்க? குட் மார்னிங் சத்யா. இன்னும் டீ கடையில என்ன பண்ணிருக்கீங்க? மெக்கானிக் செட் போலியா? இல்லை சத்யா, நல்லா அசந்து தூங்கிட்டோம். அதான் எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ திறந்துடும் சத்யா. இது ஒரு திருட்டு மொழி, இது ஒரு தண்டம். சரி டீ குடிச்சிட்டு வாங்க, நான் போய் செட்டு திறக்கிறேன். இல்லை சத்யா, நாங்களும் வரோம். எங்கள்கிட்ட ஒரு வண்டி தான் இருக்கு. இவனை கூப்பிட்டு போ. சரி வாடா. போடா. அண்ணா டீ கேன்சல்ண்ணா. என்ன சத்யா, ஷெட்டு திறந்துருக்கு. டேய், யாரா திறந்தா? ஐ, எங்களுக்கு முன்னாடியே வந்து சட்டரை திறந்துட்டு எங்க கிட்டயே நடிக்கிறியா? வாய் முறா லூசே. நான் இப்பதான்டா வரேன். அப்ப அவர் யார் திறந்துருப்பாங்க? தெரியலடா. வாங்க போய் பார்க்கலாம். மாமா, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. உங்க பொண்ணு விட்ட சவால்ல அவங்க ஜெயிக்கணும். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கணும் மாமா. முத நாளா நம்ம இங்க வேலைக்கு வந்திருக்கோம். அப்ப நம்ம கடைக்கு பூஜை போட்ட வேண்டியதுதான். கடைக்கு பூஜை போட்டுற மாமா.